ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலில் நாளை மறுநாளுக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மாறன் மாலையும் கழுத்துமா வெளியில் வந்து நிற்கிறாரு. அவர்கிட்ட வள்ளி, நான் நிற்கிறாளே, இவளை கூட்டிகிட்டு தான் நீ வீட்டுக்கு வரணும், அவளை விட்டுறாதடான்னு மாறனுடைய காதில் சொல்ல, நான் பார்த்துக்கிறேன்னு அவர் கண்ணாலே ஜாட காட்டுறாரு. சரியத்த, நீ கிளம்பு, அவர் போயிட போகிறாரு, அப்புறம் ஆட்டோக்கு வேற நீ காசு கொடுக்கணும்னு மாறன் சொல்ல, என் பையனை யாராவது பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும், பாவம் நான் அவனை தனியாக விட்டுட்டு போகிறேனேன்னு புலம்பிட்டே வள்ளி போகிறாங்க. ராமச்சந்திரன் வீராவை பார்த்து, வீரா நீயும் வாமா, உன்னை வீட்டில் விட்டுறேன்னு சொல்ல, பரவாயில்ல சார் நான் போய்க்கிறேன்னு வீரா சொல்கிறாங்க. அப்புறமா ராமச்சந்திரன் அங்கேருந்து வள்ளியை கூட்டிகிட்டு கிளம்புறாரு. வீரா நடந்து போகிறாங்க, பின்னாடியே மாறனும் போகிறாரு. வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன்னு பாடிக்கிட்டே போக வீரா திரும்பி பார்க்குறாங்க. மாறன் தயங்கி போய் நிற்கிறாரு. டேய் இங்கே வாடான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு மாறன் சந்தோஷமாக பக்கத்தில் போகிறாரு. எஸ் டார்லிங் சொல்லுன்னு மாறன் கேட்க, இங்கே பாரு நானே வந்தேன் உன்னை ரிலீஸ் பண்ணேங்கிறதுக்காக, நான் உன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு மட்டும் கனவு காணாத, இந்த ஜென்மத்தில் அது நடக்காதுன்னு சொல்கிறாங்க. வீரா வீட்டுக்கு வராங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே மாறனும் பின்னாடி வராரு. அதை வீரா கவனிக்கலை. இதை பார்த்த கண்மணி, அவனை போய் ரிலீஸ் பண்ணது காணாதுன்னு இப்போ வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டியான்னு கேட்க, வீரா திரும்பி பார்க்குறாங்க. அங்கே மாறன் நிற்கிறத பார்த்ததும், டேய் உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா, இப்போ எதுக்காக நீ இங்கே வந்த? இங்கே பாரு மாறா, நீ எத்தனை நாள் இங்கே இருந்தாலும் என் மனசு மாற போகிறதில்லன்னு சொல்லிட்டு வீரா கோவமாக உள்ளே போகிறாங்க. இங்கே இருந்து ஒழுங்காக போயிரு, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காதுன்னு கண்மணி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் கண்மணியுடைய அம்மாவும் பிருந்தாவும் வந்து மாறன் கிட்ட பேசுகிறாங்க. அவங்க பேசிட்டு இருந்ததை பார்த்த கண்மணி அம்மான்னு சொல்லி கோவப்படுறாங்க. இவங்கிட்ட என்னம்மா பேச்சு உனக்கு, உள்ளே போன்னு சொல்ல, சரிங்க அத்தை நீங்கள் உள்ளே போங்கன்னு மாறன் சொல்கிறாரு. ஐயோ மாமான்னு சொல்லி பிருந்தா பேச போகும்போது பிருந்தாவுடைய கையை பிடிச்சி இழுத்து கண்மணி உள்ளே தள்ளுறாங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. இதை பார்த்து மாறன் சிரிக்கிறாரு. இதோட அந்த ப்ரோமோ முடிக்கிறாங்க.